பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் டே 2ல் நம்ம என்ன பார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இணைந்து தொடர்பானவை. நெக்ஸ்ட்டு குழாய் கணக்குகள். ஸோ இதில் ஏன் இதை ரெண்டையுமே நான் கம்பைன் பண்ணி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரே ட்ரிக் தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இணைந்து தொடர்பானவைக்கு என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி குழாய் கணக்குகளில் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அதில் ஒரு சின்ன இந்த ட்ரிக்கில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ நல்லா நீங்கள் கவனிங்க. நீங்கள் ஒரு பார்ட் நல்லா ஒரே ஒரு சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே அடுத்து நம்பர்ஸ் தான் மாறும். அதை உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக 3 நாட்கள் முடிப்பார். அதே வேலையை ஒரு பெண் தனியாக 9 நாட்கள் முடிப்பார். அதே வேலையை இருவரும் இணைந்து எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தவறாக புரிஞ்சிடக்கூடாது. என்னென்னா ஆண் 3 நாளில் முடிப்பார், பெண் 9 நாளில் முடிக்கிறாருன்னா அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 3 + 9 12 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு வேலையை தனியாக ஒரு ஆள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா வரும். அதே இது இன்னொரு ஆளோட ஹெல்ப்போடு நம்ம பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சிடலாம். ஓகே? ஸோ அப்போ நாட்கள்ங்கிறது கம்மியாக மாறும். ஸோ அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ நல்லா தெளிவாக புரியுதா? இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாடலுக்கு அதாவது ஒரு ஆண் இது இங்கே ஏங்கிறது கொடுப்பாங்க, அடுத்தது பி அப்படிங்கிறது கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பேர் வேறு வேறு பேர் கூட கொடுக்கலாம். அவ்வளோதான், இதுதான் மாற்றம் நடக்கும். ஓகேவா? மற்றபடி கான்செப்ட் ஒன்று தான். அப்போ இங்கே ஆண் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம். இவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 3 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்து பெண் இருக்காங்க, ஸோ அதை பின்னு எடுத்துக்கலாம், 9 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். இந்த நம்பர் அதாவது 3 9ன்னு இருக்கா, 2ஐயும் பெருக்கிறனும் 2ஐயும் கீழே ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். அதாவது காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா xy/x+y அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஓகே? 2 பேரும் தனித்தனியாக கொடுத்து 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிளாக இந்த ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போது இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன நம்பர் இருக்கனால 9ஐயும் 3ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணி 27 வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். சின்ன நம்பர் இருக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே இது பெரிய நம்பர் ஒரு 18 நாளில் முடிப்பார், இன்னொருத்தர் 12 நாளில் முடிப்பார். நம்ம அந்த இடத்துல தேவையில்லாத வேலை மல்டிபிள் பண்ணிகிட்டு இருக்குது 12ஐயும் 18ஐயும். அப்போது நீங்கள் அந்த மல்டிபிள் கண்டிஷன்லேயே வச்சுருங்க. 3 9ஐயும் மல்டிபிள் கண்டிஷனில் வச்சு கீழே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிடுங்க. 3 + 9 12. இப்போ நம்ம 3ஆல் அடித்து கொடுக்கலாம். 1 3 3 4 3 12. அப்போ 9/4 அப்படிங்கிறது தான் இங்கே ஃபைனலாக கிடச்சிருக்குது. இதுலேயும் மாற்றம் இருக்குது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கலப்பினத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த இதை நீங்கள் கலப்பினத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். 2 4 8 9ல் எத்தனை நாள் இருக்குது? 2 நாள் இருக்குது, 8ன்னு வரும். பேலன்ஸ் என்ன வரும்? 1. அப்போது 2 1/4ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ 2 பேரும் ஒர்க் பண்ணுறத தனித்தனியாக கொடுத்து 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலே 2ஐயும் மல்டிபிள் பண்ணிடணும், கொடுத்துருக்க 2 நம்பரையும் கீழே நம்ம ஆட் பண்ணிடணும். இதுலேயும் டைம் சேவ் பண்ணுறது என்ன, மேலே மல்டிபிள் கொடுத்துருக்கத மல்டிபிள் பண்ணாமல் அந்த மல்டிபிள் கண்டிஷனில் அப்படியே வச்சுருங்க. ஏதாவது ஒரு நம்பர் அடி ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்கள் முடிப்பார், பி என்பவர் 12 நாட்கள் முடிப்பார். இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க அதே மாடல் தான் இது. உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நிறையா ஸ்டூடெண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஜஸ்ட் வீடியோ பார்த்தது மட்டும் பத்தாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பேப்பர் பென் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு புது மாடலாக இருந்தால் நோட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துருந்தோம், ஏ ஒரு எத்தனை குறிப்பிட்ட நாளில் முடிப்பார் அப்படின்னு பார்த்துருந்தோம், பி குறிப்பிட்ட நாளில் முடிப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருந்தா ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒருத்தோன்னே ஏ மற்றும் பி அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, 16 நாட்களில் முடிப்பாங்க. அதே இது ஏ மட்டும் தனியாக வேலை பார்த்தா 48 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே ஏவும் பியும் சேர்ந்தா எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 16 நாளில் முடிக்கிறாங்க.
ஏ மட்டும் வேலை பார்த்தா 48 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது பி மட்டும் எத்தனை நாள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களே, இதுக்கும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இவங்க கொடுத்துருக்க 2 நம்பருமே யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே கீழே கொடுத்துருக்க அந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்க. அதாவது மேலே நம்ம மல்டிபிளில் தான் நோட் பண்ணோம். அப்போ 16 × 48 டிவைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா 2க்கான வித்தியாசத்தை நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது பெரிய நம்பர் மைனஸு ப்ளஸ் அப்படிலாம் கிடையாது. 48ல் 16 போனுச்சுன்னா எவ்வளவு? இப்போ நீங்கள் 48 - 16 ஓகே, இதுதான் நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. இப்போ எப்பயுமே தனியாக வேலை வைக்கிறவர் நிறைய நாள் எடுத்துக்குவார், 2 பேரும் சேர்ந்து வேலை வைக்கிறவங்க கம்மியான நாட்களே முடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணாவே போதும். புரிஞ்சுங்களா? அப்போ எங்கே ப்ளஸ் போடணும்? 2 பேரும் தனித்தனியாக வேலை ஒர்க் பண்ணுறதை கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா எத்தனை நாளாக முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலே மல்டிபிள் அப்படியே அதே கண்டிஷன் தான், கீழே 2 நம்பரை ஆட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு கண்டிஷன், அடுத்தது ஏ மட்டும் ஒரு ஆள். இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி ஃபார்முலா நோட் பண்ணால் xy/y - xன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் பெரிய நம்பர் ஒய்ன்னு எடுத்திங்கன்னா அப்படியே y - xன்னு வச்சுக்கலாம். நீங்கள் பெரிய நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா x - yன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நான் சொன்னது இப்போ புரியுங்களா? இப்போது முன்னாடி 3 × 9 இருந்தால் அழகாக 27 போட்டுடலாம். இங்கே 16 × 48ன்னு வருது. நம்ம உட்காந்து மல்டிபிள் பண்ணணுங்கிறது இருக்கா? டைம் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணாமல் மல்டிபிள் கண்டிஷன்லேயே அப்படியே வச்சுருங்க. 16 × 48. இப்போ 48யும் 16யும் மைனஸ் பண்ணணும். 48லேருந்து 16 போனுச்சுன்னா பேலன்ஸ் 32. ஓகே, இப்போது 16 16 16 2 16 32 2 இங்கே 24 2 48. அப்போ ஆன்சர் பி வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? 24 நாள்லேயே வேலையை முடிச்சிருவார். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானதா. இனி இந்த மாதிரி மாடலில் தான் உங்களுக்கு நிறையா அந்த பேர் வச்சோ அல்லது ஏபிங்கிறது கொடுக்குறப்பெல்லாம் வேறு ஏதாவது XYங்கிறது கொடுத்தோ வேறு நம்பர்ஸோ வரலாம். அவ்வளோதான். இது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இது ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. பாருங்கள், ஏ மற்றும் பி இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 12 நாளில் முடிக்கிறாங்க. பி மட்டும் தனியாக 30 நாளில் முடிக்கிறாங்க. இப்போது ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்க? இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து கொடுத்து ஒரு ஆள் கொடுத்து இன்னொரு ஆள் கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்க அதே மாடல்லே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு லாஜிக்கான கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், 2022 ஒரு குரூப் ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்கள் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பகுதின்னு வந்துருச்சு அப்படின்னாவே இப்போ ஒரு நாளில் இந்த 2/7 பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, நீங்கள் அந்த 2/7ங்கிற இந்த ஒரு பார்ட்டவே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். கீழே கொடுத்துருக்கிறது தான் மொத்த பகுதி. ஓகே, ஸோ அப்போ மொத்தம் இருக்கிறது 7 பகுதி. அதில் ஒரு நாளில் 2 பகுதி முடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போது முதல் நாளில் 2 பகுதி பண்ணுறாங்க, 2வது நாள்லேயும் 2 பகுதி. ஓகே, 3வது நாள்லேயே 2 பகுதி. அப்போ இந்த 3 நாள் முடிவுலே மொத்தம் எத்தனை பகுதி பண்ணியிருப்பாங்க? 6 பகுதி பண்ணியிருப்பாங்க. மொத்தத்துக்கு இருக்கிறதே 7 பகுதி. அப்போ மீதி ஒரு பகுதி தானே இருக்குது. அப்போது அதாவது 2 பகுதியை பண்ணுறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்குது அப்படின்னா ஒரு பகுதியை மட்டும் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்? 6 நாள் தான் எடுக்கும். அப்போது மொத்தத்துக்கு 3 நாள்லேயே அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ அழகாக அந்த இத்தனை பகுதி தான் இதற்கானது அப்படி மொத்த பகுதின்னு தெரிஞ்சது அப்படின்னாவே அழகாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. ஏ ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களிலும் பி அதே வேலையை 7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்களிலும் முடிக்கக்கூடும். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை முடிக்க எவ்வளவு காலமாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம யூஸ் பண்ண இதே ட்ரிக்கு, இப்போ நம்ம கற்றுக்கிட்ட இதே ட்ரிக்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ பார்த்தோம் அப்படின்னா அவர் 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்கள். அப்போ நீங்கள் 9 × 7 மொத்தத்துக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு? 9 7 63. அடுத்தது பி பார்த்தீங்க அப்படின்னா
7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்கள். அப்போ 7 × 6 6 7 42. இப்போ நீங்கள் இதவே ஏக்குரியதும் பிக்குரியதும் எடுத்துக்கலாம். அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 நம்பரையும் மேலே மல்டிபிளில் நோட் பண்ணுவோம், கீழே வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இதான் நம்ம பண்ணியிருந்தோம் 63 + 42. ஆக்சுவலாக இப்போ மேலே இருக்கிறத மல்டிபிள் பண்ணாமல் மல்டிபிள் கண்டிஷன்லேயே வச்சுட்டு கீழே இருக்கிறத மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க மட்டும் ஆட் பண்ணால் 100 105. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒன்று கவனிங்க, அவங்க வந்துட்டு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்காம இவ்வளோ மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்கன்னா அது மொத்தத்துக்கு நம்ம டிவைடில் அந்த 8 2/5 நம்ம போடணும். ஓகேங்களா? இப்போ இதில் 8 2/5 கலப்பினத்தில் இருக்குது. அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன வரும், 8 40 42/5 இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு பின்னத்துக்கு பக்கத்தில், அதாவது 63 × 42 / 105, ஒரு பின்னத்துக்கு இன்னொரு பின்ன வேல்யூ இருந்துச்சுன்னா இதை நம்ம மல்டிபிள் போட்டு தலையில போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ 42/5ங்கிறப்பெல்லாம் 5/42 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக நம்ம சிம்பிளை பண்ணலாம். பாருங்கள், இந்த 42 இந்த 42மே கேன்சல் ஆயிடும். 1 5 5, இங்கே 21 5 105, 1 21 21, 3 21 63. அப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 8 2/5 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா 3 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? சேம் ட்ரிக்கு தான். அவங்க இந்த மணி நேரமும் வேலை நாட்களும் கொடுத்துருந்தாலும் அதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது ஏவோட மொத்த நாள் மொத்த மணி நேரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணியே இங்கே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நம்ம கற்றுக்கிற அந்த ட்ரிக்கை இங்கே சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணும்போதே அழகாக நம்ம அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ட்ரிக்கு தான் நீங்கள் குழாய் கணக்கில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே? ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஒய் இஜட் தனித்தனியே ஒரு வேலையை முடிக்க 6 மணி நேரம் 4 மணி நேரம் 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றனர். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 3 பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட், 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ட்ரிக்கு, எப்படி மாடலில் நோட் பண்ணுறீங்க கவனிங்க. இப்போ எக்ஸு ஒய்ஏ இஜட்டு. ஓகேவா? எக்ஸ் எவ்வளோ நேரம் முடிப்பார், 6 மணி நேரம். ஒய் எத்தனை மணி நேரம், 4 மணி நேரம். இஜட் வந்து 12 மணி நேரம். இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 3 நம்பருக்கும் சேர்த்து எல்சிஎம் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே? எல்சிஎம் அழகாகவே நீங்கள் எடுத்துடலாம். இருக்க பெரிய நம்பர் என்ன, 12 அப்படிங்கிறது தான் அதற்கான எல்சிஎம். எப்படின்னா 6ஓட மடங்களையும் 12 வரும், 4ஓட மடங்களையும் 12 வரும். அப்போ அந்த 12 தான் எல்சிஎம். ஓகே, இப்போ இந்த கணக்கில் இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த எல்சிஎம்ங்கிறது என்ன மாதிரி மீன் பண்ணும் அப்படின்னா மொத்த வேலையே அந்த 12 தான். இது அப்போ எதை எல்சிஎம் எடுக்கிறீங்களோ அதுதான் மொத்த வேலை. புரிஞ்சுங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் நல்லா கரெக்டாக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே இனி போக போக அழகாக நீங்கள் எதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே? அப்போ எல்சிஎம் எடுக்கணும், எல்சிஎம் எடுத்தது மொத்த வேலையை நம்ம வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது ஒவ்வொருத்தவங்களோட திறன், ஓகேவா, அதை நீங்கள் எப்படி நோட் பண்ணுவீங்க, அதாவது கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம், திறன். ஓகேவா? இப்போது இந்த திறன்கிறது எப்படின்னா மொத்த எல்சிஎம்மோட இப்போ நீங்கள் 6ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும், 2. அப்போது எக்ஸோட திறன் என்னென்னா 2 அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இன்னமும் எப்படி நீங்கள் மீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது மொத்தம் 12 வேலை அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸால் ஒரு நாளைக்கு 2 வேலை தான் பண்ண முடியும். அப்போ 2 வேலை தான் பண்ண முடியாதுன்னா மொத்தம் இருக்க 12 வேலையும் பண்ணுறதுக்கு அவருக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறோம், 6 நாள் எடுத்துக்கிறோம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ அந்த திறனையும் அவங்க ஸ்டார்டிங்கில் கொடுத்த அந்த மணி நேரத்தையுமே வச்சு அழகாக நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் இருந்து 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும், 3. அப்போ 3ங்கிறது எதோட திறன், ஒய்யோட திறன். ஓகேவா? அடுத்து இஜட் வந்து எத்தனை, 12 × 1 தான் 12. அப்போது 1 இஜட்டோட திறன் என்ன, 1 தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் திறன் கான்செப்ட் நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா கொஸ்டின் எப்படி மாடிஃபை பண்ணுவாங்கன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதே போல் 3 பேர்த்தோட தனித்தனியாக இந்த மாதிரி கொடுத்தோ ஆர் சேர்ந்து கொடுத்தோ யாராவது 2 பேர் கொடுத்தோ அந்த மாதிரி கொடுத்து தனியாக ஒரு ஆள் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களோட திறனை மட்டும் எடுத்து நீங்கள் அந்த மொத்த வேலையோட டிவைட் பண்ணிங்கன்னாவே ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் அது போக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ உங்களோட மொத்த திறன் என்னென்னா 3 பேர் சேர்ந்து தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த மொத்த திறன் வந்து எக்ஸோட ஒய்யோட இஜட்டோட மொத்த திறன் என்ன வரும், 2 + 12 + 1 = 6. 6 + 12 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 = 24. 24 + 1 =
3 5 5 + 1 6. அப்போ மொத்த திறன் 6 தான். அப்போ மொத்த வேலையும் 12, இவங்களோட மொத்த திறன் 6. அப்போ நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2 தான் ஆன்சர் வரும். அப்போ 2 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ அழகாக நீங்கள் இதற்கான ஆன்சர்லாம் இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது நல்லா தெளிவாக சொல்லுவேன். அதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்தடுத்து நீங்கள் டைம் சேவ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான், ஈஸியாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இப்போ ஏ, பி மற்றும் சி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் முறையே 24, 6, 12. இப்போ நீங்கள் நம்பரை கவனிச்சிங்க அப்படின்னாலுமே இருக்கிற பெரிய நம்பரே அதற்கான எல்சியமாக வரும். நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க கால அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தா அதே போல தான் ஏ, பி, சி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ வந்து 24 நாள், பி 6 நாள், சி 12 நாள். அப்போ நீங்கள் மொத்த எல்சிஎம் என்ன வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிட முடியும். அதுலேருந்து மொத்த எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறோம், மொத்த வேலைங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் அவங்களோட தனித்தனி திறன் என்ன அப்படிங்கிறதையும் உங்களால் அழகாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்போ மொத்த திறன் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருங்க. அந்த மொத்த திறனை நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச எல்சிஎம்மோட டிவைட் பண்ணுங்கள். அழகாக உங்களுக்கு இதற்கான ஆன்சர் வந்துடும். கலப்பு பின்னத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து வேலையை கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 15 நாளில் முடிப்பார். சி மற்றும் ஏ அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த 2 பேரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவர்கள் எத்தனை நாட்கள் அதை ஒன்றாக சேர்ந்து முடிப்பார். இப்போ அது என்ன, முன்னாடி பார்த்தோம்னா ஏவும் பியும் சேர்ந்து தான் அவங்களோட கெப்பாசிட்டிலாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் தனித்தனியாக கொடுக்கல. ஓகேவா? இப்போ இதுக்கும் நம்ம லேர்ன் பண்ண அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி நோட் பண்ணு கவனிங்க. இப்போது ஏவும் பியும் சேர்ந்து அவங்க 12 நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா? அதே போல் பியும் சியும் சேர்ந்து 15 நாட்களில் முடிப்பாங்க. சியும் ஏவும் சேர்ந்து 20 நாட்களில் முடிப்பாங்க. ஓகே, இதே போலயே நம்ம நோட் பண்ணிடுறோம். இப்போ எப்பயும் போல் இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுலையும் ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ பெரிய நம்பர் கொடுத்துருக்கையில பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. பெரிய நம்பர் வந்து மற்ற 2 நம்பரோட மடங்கில் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், வராது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த பெரிய நம்பரை நீங்கள் அடுத்தது இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ண 40 வரும். 40 அப்படிங்கிறதும் 12ஓட மடங்களே வராது, 15ஓட மடங்களே வராது. இப்போ நீங்கள் அடுத்தது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60. இந்த 60 12ஓட மடங்களே வரும், 15ஓட மடங்களே வரும். அப்போ இதுதான் இதற்கான எல்சிஎம். அப்போ அழகாக மனக்கணக்கிலே அதோட எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். எல்சிஎம்னா இங்கே என்னன்னு நம்ம பார்த்துக்கிறோம், மொத்த வேலை. ஓகேவா? இப்போது நம்ம திறன் நோட் பண்ண போகிறோம். ஆனால் திறன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கவனிங்க. இப்போது 12ஓட 5 மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு 60 கிடைக்கும். அப்போது 5 அப்படிங்கிறதான் இவங்க 2 பேர்த்தோட சேர்ந்த திறன். ஓகே, ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேலையும் முடிப்பாங்க. அப்போ 60 வேலையும் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறோம், 12 நாள் எடுத்துக்கிறோம். கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ரைட்டு. அப்போ அடுத்தது 15 × 4 தான் 60. அப்போ 4 தான் இவங்க 2 பேர்த்தோட திறன். அதே போல் 20 × 3 தான் 60. அப்போது சி ப்ளஸ் ஏவோட மொத்த திறன் 3. ஓகேவா? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இதை எப்பயும் போல் திறனை கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு யாருக்குமே இண்டிவிஜுவல்லாம் தெரியாது. இப்போது ஏவும் பியும் சேர்ந்த திறன், பியும் சியும் சேர்ந்த திறன், சியும் ஏவும் சேர்ந்த திறன் தான். அப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 ஏ இருக்கும், 2 பி இருக்கும், 2 சி இருக்கும். அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்களோட திறன் தான் அந்த 12. ஓகேவா? ஸோ 12ங்கிறத எப்படி நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கணும், 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்,
அந்த 2ங்கிறது ஈக்குவல் சைடு வரும்போது டிவைடில் வரும். அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6. அப்போ 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் A + B + C, இவங்களோட 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் என்ன 6ங்கிறது மட்டும்தான். நம்ம ஆரம்பத்தில் 12ங்கிறது என்ன, அவங்க வந்து 2 டைம்ஸ் ஆஃப், அதுதான் வந்து 12 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தோம். ஓகே, இப்போ நம்ம 6 அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். இது திறன் தெரிஞ்சிட்டாவே போதும்ல. யாரோட பர்டிகுலராக திறன் என்னன்னு கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிச்ச பின்னாடி ஒரே தான் நீங்கள் அந்த எல்சிஎம் மொத்த வேலையில் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், நமக்கான ஆன்சர் கிடச்சிரும் 10. ஓகே, அப்போ உங்கள் 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிச்சிருவாங்க, 10 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் இங்கே இணைந்து தொடர்பானது அப்படின்னா இந்த மாதிரி மாடல் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நீங்கள் ட்ரிக்லேயே அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இடையில நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியாது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆளுக்கு வந்துருந்தால் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் நான் காமிச்சிருந்தேன். ஸோ அதை நல்லா லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுவும் புரியும். இதில் என்ன நம்ம மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அடுத்தது இப்போ நீங்கள் இந்த 2 ட்ரிக்கை நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே இப்போ குழாய் கணக்கில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு லாஜிக்கான கொஸ்டின் தான். இந்த மாதிரி மாடல் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். பாருங்கள், அதான் குழாய் வச்சே கேட்டிருக்காங்க. ஒரு சீரான வேகத்தில் வரும் தண்ணீரின் மூலம் ஒரு தண்ணீர் தொட்டியின் 2/7 பங்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பங்கு பகுதி அப்படின்னு வந்தது அப்படின்னா அடுத்து அவங்க 2/7 பங்கு மட்டும் நிரப்ப 8 மணிகள் ஆகின்றன. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சுவலாக என்ன புரிஞ்சுக்கணும், 2/7 கீழே இருக்கிறதான் மொத்த பங்கு. ஓகே, மொத்த பங்கு 7 அப்படிங்கிறது தான். அதை அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 2 பங்கு நிரப்புறதுக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ மீதமுள்ள தொட்டி முழுவதும் நிரம்ப இன்னும் எவ்வளோ நேரம் தேவைப்படும். ஓகே, ஸோ மொத்த நேரம் கேட்குறதுங்கிறது வேற, மீதமுள்ளது அப்படின்னு கேட்குறது வேற. ஓகே, இப்போது மொத்தமே 7 பங்கு தான், அதில் 2 பங்கு நிரம்பிருச்சு. அப்போ மீதி எத்தனை பங்கு தான் இருக்குது, 5 பங்கு தான் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு 2 பங்கு நிரம்ப 8 மணி நேரம் ஆகும். ஓகே, அடுத்த ஒரு 2 பங்கு நிரம்ப இன்னொரு ஒரு 8 மணி நேரம் ஆகும். ஓகே, மொத்தத்தில் இருக்குது 5 பங்கு தானே. அப்போது இங்கே 2 பங்கு இங்கே 2 பங்கு போக மீதி ஒரே ஒரு பங்கு மட்டும்தான் இருக்குது. அப்போது 2 பங்கு நிரம்ப 8 மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு பங்கு நிரம்ப 4 மணி நேரம் வேலை முடிஞ்சா இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன வரும், 8 + 8 16, 16 + 4 20. ஓகே, ஸோ அப்போது இங்கே 20 மணி நேரம் ஆகும் மீதம் உள்ளது நிரம்ப. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க, ஒரு நீர் தொட்டியை குழாய் ஏ வழியாக நீர் விட்டு நிரப்பும் நேரத்தில் 4 மணி நேரம் ஆகிறது. அதே நேரத்தில் குழாய் பி ஆனது 6 மணி நேரத்தில் தொட்டியை நீர் இல்லாமல் திறந்து விட்டு காலி செய்கிறது. ஒரே நேரத்தில் இரண்டுமே திறக்கப்பட்டால் தொட்டி காலியாகும் வரை இதில் எத்தனை மணி நேரம் தொட்டியை நிரப்ப பயன்படும் என்பதை கூறு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் தான் ரொம்ப பெருசு, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இந்த குழாய் கணக்கில் நீங்கள் புதுசாக ஒரு வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு குழாய் வந்து நிரப்பும், இன்னொரு குழாய் காலி செய்யும் அப்படிங்கிற இந்த ஒரு மாற்றங்கள் வரலாம். நீங்கள் அந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும். 2 குழாயோட வேலை என்ன, 2 குழாய் நிரப்புதா ஆர் ஏதாவது ஒரு குழாயெல்லாம் காலி பண்ணுதா அப்படிங்கிறத, எம்டி பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்த அதே ட்ரிக்கை தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணுவோம். பட் இங்கே அந்த நிரப்பும் காலி செய்யும் சொன்னதுனால ப்ளஸ்ஸு மைனஸ் யூஸ் பண்ணுவோம். எங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம், நிரப்பும் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். அதே இது காலி செய்யும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் வச்சு என்ன பண்ணணுங்கிறத அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ நம்ம அதே போல தான் ஏங்கிற குழாய் என்ன ஆகுது, 4 மணி நேரத்தில் நிரப்புது, அப்போ ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே போல் பி அப்படிங்கிற குழாய் என்ன பண்ணுது, 6 மணி நேரத்தில் நீர் இல்லாமல் காலி பண்ணுது. ஓகே, அப்போ -6. ஓகே, அது நோட் பண்ணிடுங்க. எப்பயும் போல் இந்த 2 நம்பருக்கு என்ன பண்ணணும், இதற்கான எல்சிஎம் எடுத்துக்கணும். அப்போ எல்சிஎம் என்ன வரும், இங்கே 12 அப்படிங்கிறது 4ஓட மடங்களே வரும், 6ஓட மடங்களே வந்துடும். இப்போது இதே போல் திறன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. திறனில் நீங்கள் ப்ளஸ் மைனஸாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ 4 × 3 தானே 12. ஓகே, அதே போல் இங்கே 3 நோட் பண்ணிக்கோங்க. +4 நிரப்புங்கிறனால இதையும் ப்ளஸில் நோட் பண்ணிடுங்க. ஓகே, அதே போல் இங்கே 6 × 2 தான் 12. அப்போ 2 நோட் பண்ணிக்கிறோம். பிங்கிற குழாய் என்ன பண்ணுது, காலி பண்ணுது, அப்போது இதை மைனஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ அந்த நிரப்பும் காலி செய்யுங்கிறத எந்த இடத்துல நோட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகே,
ஏன் நான் வந்து இங்கே ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இதில் வந்து ஒரு பிஸியில் அங்கே நிரப்பும் காலி செய்யுங்கிறத இப்பயே நம்ம நோட் பண்ணும்போதே ப்ளஸ் மைனஸ்ன்னு குறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அவசரத்தில் நம்ம இங்கே ப்ளஸ் மைனஸை எதுவுமே பண்ணாமல் அப்படியே டோட்டல் பண்ணி நம்ம இந்த மொத்த வேலையோட டிவைட் பண்ணிடுவோம். அப்போ ஆன்சர் தப்பாயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒரு அடையாளத்துக்கே ஆரம்பத்திலே நான் நோட் பண்ண சொல்கிறேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்பீடும் முக்கியம், அதே டயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே 3 2 ப்ளஸ் மைனஸில் இருக்கா, இதோட ரிசல்ட் என்ன வரும்? 1 அப்படிங்கிறதான வரும். அப்போது இந்த 1 அப்படிங்கிறனாலே எப்பயும் போல் என்ன பண்ணணும், இந்த மொத்த எல்சிஎம்மோட நீங்கள் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 12 அப்படிங்கிறதான் கிடைக்கும். அப்போது ஆன்சர் இந்த 12ங்கிறத அதற்கான ஆன்சர். என்ன இங்கே ரிசல்ட் வருதோ, இப்போ ஒருவேளை இங்கே 4 இருந்து இங்கே 2ன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். அந்த 2ஆல் இங்கே எல்சிஎம்மை நீங்கள் டிவைட் பண்ணிடுவீங்க. அப்போ சேம் அதே ட்ரிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பயும் போல் 2 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட எல்சிஎம் என்னன்னு பார்த்துருக்கோம். எல்சிஎம் எப்பயும் போல் இது மொத்த வேலை தான்ங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதோட திறன் நோட் பண்ணியிருக்கோம். என்ன ப்ளஸ்ஸு மைனஸை கரெக்டாக நோட் பண்ணியிருக்கோம். இதே தான் இந்த நிரப்பும் காலி செய்யுங்கிறத தொட்டி கான்செப்டில் வரும். அழகாக உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இதே போல் தான் 3 குழாய் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது 2 குழாய் நிரப்புன்னு சொல்லிட்டு 1 குழாய் காலி செய்யுன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான். ஒரு நீர் தொட்டியை நிரப்ப 1 குழாய்க்கு 10 மணி நேரம் ஆகிறது. இது வந்து நிரப்ப. ஓகேவா? அதனால் வந்து இதை வந்து முதல் குழாயை ஏன்னு கூட எடுத்துக்கோங்க. அப்போ ஏ வந்து ப்ளஸில் நீங்கள் 10 நோட் பண்ணிக்கலாம். அதே போல் நீர் தொட்டி முழுவதையும் காலி செய்ய வெளியேற்றும் குழாய்க்கு ஓகேவா 12 மணி நேரம் ஆகுது. இந்த வெளியேற்றும் குழாயை நீங்கள் பின்னு எடுத்துக்கோங்க. மைனஸில் நீங்கள் நோட் பண்ணுங்கள். காலி செய்யுங்கிறனால மைனஸ் நோட் பண்ணி 12 மணி நேரம் நோட் பண்ணிக்கோங்க. நிரப்பும் குழாயும் வெளியேற்றும் குழாயும் ஒரே சமயத்தில் திறந்தவுடன் நீர் தொட்டி நிரப்ப ஆகும் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிட்ட அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எல்சிஎம் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. இதோட திறன் என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ மேலே கிடைக்கிறது ப்ளஸில் கிடைக்கும், கீழே கிடைக்கிறது மைனஸில் இருக்கும். அப்போ இதோட ரிசல்ட்டு நீங்கள் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் எல்சிஎம்மால் டிவைட் பண்ணிங்கனாவே ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 5. ஓகே? ஸோ அழகாக இந்த ட்ரிக்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 3 குழாயில் இருந்தாலும் என்ன பண்ண போகிறோம்? இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். முதல் குழாய் ஒரு தொட்டியை 30 நிமிடத்தில் நிரப்பும். இரண்டாவது குழாய் அதே தொட்டியை நிரப்ப 60 நிமிடம் ஆகும். மூன்றாவது குழாய் நிரப்பிய தொட்டியை காலி செய்ய. ஓகே? அப்போ இங்கே 3 குழாய்ங்கிற போது ஃபர்ஸ்ட் குழாயும் நிரப்புது, ரெண்டாவது குழாயும் நிரப்புது. ஆனால் மூணாவது குழாய் வந்து என்ன பண்ணுது? காலி செய்யுது. எவ்வளோ நேரத்தில்? 45 நிமிஷத்தில். தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்கள் நிரப்பும்? இப்போ ஏன்னு எடுத்துக்கோங்க. இங்கேயே ப்ளஸ் மைனஸும் நோட் பண்ணிக்கன்னு சொன்னேன். ஓகே? இப்போது நம்ம அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ண மாட்டோம், பட் இங்கே நோட் பண்ணுங்கிற சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 30 நிமிடம். ஓகேங்களா? அடுத்தது பி அப்படிங்கிறதும் நிரப்பும். எத்தனை நிமிடம்? 60 நிமிடத்தில். ஆனால் சிங்கிறது காலி பண்ணும். எவ்வளோ நிமிஷத்தில்? 45 நிமிஷத்தில். இப்போ நீங்கள் இந்த 3க்கான எல்சிஎம் எடுக்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது எல்சிஎம் பார்க்கும்போது பெரிய நம்பர் 60ன்னு இருந்தாலுமே கூட 60 நீங்கள் எப்படிலாம் மல்டிபிள் பண்ணலாம்? அது எப்போ எல்லாமே 0வாக தான் மாறும். 60 120 180 இந்த மாதிரி தான் மாறும். அப்போ இது லாஸ்ட்டில் எப்போ தான் 0 தான் வரும் அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 45 எப்போ 0 ஆகும்? நீங்கள் 2 4 இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணால் மட்டும்தானே 0 ஆகும். அப்போ 45 × 2 என்ன? 90. 90 வந்து 60ஓட மடங்கில் வருமா? வராது. அதே இது இங்கே பாருங்கள். 45 × 4. 45 × 4 என்ன வரும்? அப்படியே டபுள் பண்ணிங்கன்னா 180 தானே? ஓகேவா? ஸோ இங்கே 180. 180ங்கிறது 60ஓட மடங்கில் வருது. அப்போது 180 அதற்கான எல்சிஎம். அப்போ ஈஸியாகவே உங்களால் மனக்கணக்கிலையும் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். முடியாதவங்க நீங்கள் டானாவத்தல் போட்டு கூட எல்சிஎம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் மொத்த வேலை. ஓகே? இப்போது இதோட திறன் என்ன? ஏவோட திறன் என்ன? ப்ளஸில் 30 × இப்போ நீங்கள் 3 18. அப்போ 30 × 6 18. அதே போல் 60 × 3 18. அப்போது இதுவும் ப்ளஸில் 3 அப்படின்னு வரும். ஆனால் இங்கே 45 × 4 தான் 180. அப்போது இங்கே 45 × 4 இது மைனஸில் வரும். ஓகே? ஸோ அப்போ திறன் நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ இதோட ரிசல்ட் என்ன வரும்? 6ம் 3 வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ 9ன்னு வரும். 9ல் 4 போன்ஸ்னா 5 அப்படிங்கிறதா. ஓகே? அப்போ இந்த 5ஆல் இங்கே டிவைட் பண்ணிங்கனாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 5 5. இங்கே 5 15. பேலன்ஸ் என்ன வருது? 3. 30 அப்படின்னா 6 5 30. அப்போ 36 நிமிடத்தில் இது எல்லாமே
நிரம்பும். 3மே திறந்து விட்டாங்க அப்படின்னா 36 நிமிஷத்தில் நிரம்பும். வேலை முடிஞ்சா? சேம் ட்ரிக்கு தான், ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு அந்த இணைந்தில் ஏவும் பியும் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்த மாதிரி இங்கே 2 குழாய் சேர்ந்துல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அதிகமாக முதல் குழாய், 2வது குழாய் நிரப்பும், அது 3வது குழாய் நிரப்பும் அல்லது காலி செய்யும், இந்த மாதிரி தான் கொடுத்துப்பாங்க. அழகாக அந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிளை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும், அதனால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், குழாய் கணக்கில் இதான் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் 2 குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 45 நிமிடம் 60 நிமிடங்கள் நிரப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏபி அப்படிங்கிற 2 குழாய், ஏங்கிறது 45 நிமிடங்களில் நிரப்பும், அதனால் நான் ப்ளஸ்ஸை நோட் பண்ணிடுறேன். அதே போல் பி 60 நிமிடங்களில் நிரப்பும், அதுவும் ப்ளஸ்ஸை நோட் பண்ணிடுறேன். மற்றொரு குழாய் சி அப்படிங்கிறது 30 நிமிடத்தில் வெளியேற்றுகிறது சொல்லிட்டாங்கல்ல, அப்போ அது காலி செய்யும் அப்படின்னா மைனஸ் நோட் பண்ணிடலாம் 30 நிமிடம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக யூஸ் பண்ணால் அதே 3 நம்பர் தான் இங்கேயே வந்திருக்கு. அப்போ எல்சிஎம் என்ன தான் வரும்? 180 தான் வரும். ஓகே, இப்போ இந்த திறன்கிறத பாருங்கள், 45 × 4 தான் 180, அப்போது இங்கே +4 நோட் பண்ணிடலாம். அதே போல் 60 × 3, அப்போ இதுவும் +3 நோட் பண்ணிடலாம். 30 × 6, ஓகேங்களா? ஸோ அப்போ இது மட்டும் மைனஸில் நோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு இதை கூட்டினா 7 வரும். 7 - 6 1 தான். ஓகே, அப்போ இது 1ஆல் டிவைட் பண்ணால் அந்த 180 தானே கிடைக்கும். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே நிமிடம்னு இருந்தால் எல்சிஎம்மும் நிமிடம் தான். அப்போ கிடச்சிருக்க ஆன்சரும் நிமிடம் தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ 180 நிமிடங்கிறது எவ்வளவு மணி நேரம்? 3 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். குழாய் கணக்குலையும் அழகாக நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாடலுமே உங்களுக்கு ஈஸியாக, உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னென்னலாம் எக்ஸாமில் கேட்பாங்களோ அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஸோ அதை நோட் பண்ணியிருக்கு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.